இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகள், நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமாக நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பணிவு. இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பணிந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பிரதர் நீங்கள், எங்ககிட்ட எல்லாமே இருக்குது பிரதர், அது எப்படி நாங்கள் பணிஞ்சு எல்லா இடத்துலையும் பணிஞ்சு தான் போகிறோம்? அப்படி இல்லைங்க. எந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம நடந்துக்கிறோம், எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நான் அட்டமெண்ட்டாக இருப்பேன், நான் இப்படி தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் இருந்துகிட்ருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றது அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன விஷயங்கள் பண்ண போகிறோம், அடுத்தவங்கள தயவு செய்து பார்த்துடாதீங்க. அவங்கள ஃபாலோ பண்ணணும், அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைக்காதீங்க. அப்போ உங்களை மாதிரி யாருங்க ஆவான்? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பண்ணியே ஆகணும். எனக்கு பிடிச்சிருக்கு பிரதர், ஆனால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, பண்ண என்ன சொல்லுவாங்களோ, என்ன விஷயங்கள் நடக்குமோன்னு தெரியல. பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டால் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க, பார்த்துக்கலாம். வாழ்க்கையில் ஒரு வாட்டி ரிஸ்க் எடுத்து பாருங்களேன், பார்த்துக்கலாங்க. ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு, ஆண்டவரே நான் பண்ணக்கூடிய இந்த விஷயம் எனக்கு கை கொடுக்கும், நான் நம்புகிறேன். காரணம் நீங்கள் எனக்கு பக்கபலமாக இருந்து இந்த விஷயத்தை முடிச்சு கொடுப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி எத்தனையோ இளைஞர்கள், இளம் பெண்கள் தவறான பாதை நோக்கி போயிட்டுருக்காங்களோ, இந்த போதை பழக்கத்தினால் அடிமையாகி இன்னமும் வழி தவறி போயிட்டுருக்காங்களோ, பெற்றோர்கள் கண்ணீரும் கவலையுமாக இருக்காங்களோ, எங்கே பார்த்தாலும் போதை பொருள் அதிகமாகிடுச்சு. நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். போதையை போட்டு என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் இருக்க பப்ளிக்கை போட்டு அடிக்கிறது, துன்புறுத்துறது, பப்ளிக் இஷ்யூ பண்ணுறது, சம்திங் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் போதையை போட்டு வண்டி வேகமாக ஓட்டிகிட்டு ஆக்சிடெண்ட்லாம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான். ஸோ காரணம் என்னென்னா பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், யார் அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க எங்கேயாவது சொல்கிறதுல பட்டு திருந்தி வெளியே வருவாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா, வெளியே நான் வரும்போது நினைக்கும் போது தான் அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், ஆமாச்சான் பார்த்துக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு தூண்டுதல் இருக்குல்ல, நீ இன்னும் கெத்தாக இருக்கணும், செம்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஏற்றி விட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வாழ்க்கை. ஆண்டவரிடத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது, செஞ்ச தவறெல்லாம் மன்னித்து நீங்கள் வருகின்ற பொழுது நிச்சயமாய் உங்களை மன்னிப்பார். மகளே மகனே கலங்காத. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ துன்பத்து உயரங்களை தாங்கினார்ல. 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கும் போது எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பணக்காரங்க கிடையாது. எல்லாருமே சாதாரண ஒரு ஆட்கள் தான், மீன்பிடி தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க தான். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்கல்ல. கடற்கரையில் சோகமாக வலை பின்னிட்டு இருக்கும் போது, என்னடா இவங்க சோகமாக இருக்காங்களே ஒரு விஷயம் கேட்குறாரு. அவங்க டக்குன்னு சொல்லியிருக்கலாம், நாங்கள் சோகமாக இருந்தால் உங்களுக்கு என்ன, நீங்கள் பார்த்து உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லவே இல்லை. இது மாதிரி போனோம், வலையை போட்டோம், மீன் எதுவும் கிடைக்கல, திரும்பி வந்துட்டோம். அப்படியா, கவலைப்படாதீங்க, படகெடுங்க போகலாம், நான் சொல்கிறதுல வலையை போடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க எதிர்ப்பு பேசவே இல்லை. என்னடா இது, நாங்கள் மீன்பிடி தொழில் செஞ்சுட்ருக்கோம், நீங்கள் யாருன்னு தெரில, எங்களுக்கு கிடைக்காத மீன் நீங்கள் சொல்கிறது வலை போட்டால் கிடைக்குமான்னு கேள்வி கேட்கல. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தாங்க. நேராக போகிறாங்க, வலையை போடுறாங்க, வலை கிழிகிற அளவுக்கு மீன்கள் அதிகமாகிடுச்சு. அங்கே ஒரு அற்புதம் நடந்துச்சுல. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு நம்ம வாழ்க்கையில் பலுகி பெருகிய ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றார். அதை பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. முதல் வாட்டி தான் தோல்வியில் முடிஞ்சிடுச்சு, வலையில் மீன் கிடைக்கல. செகண்ட் வாட்டி நம்ம கீழ்ப்படிந்து நம்ம ஒரு இடத்துல போகிறோம், அந்த இடத்துல வெற்றியை கொடுக்க போக்கின்றார். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு விட அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம் எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கலாம். விட்டு கொடுத்து போங்க. முதலாவது கீழ்ப்படுதல், விட்டு கொடுத்து போகிறது, ஒற்றுமையாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது, அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் முதலாவது. எவ்வளோ கோயில் குளத்துக்கு நம்ம ஏறி இறங்கினாலும் சரி, அங்கே போய் கடவுளை பார்க்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டில் இருக்க கடவுளுக்கு நீங்கள் பணிந்து அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுதலோடு இருந்தாலே போதும். கடவுள் உங்களை மிகப்பெரிய உயர்த்துவார், ஆசீர்வாதமாக வச்சுப்பார். ஏன்னா வீட்டில் இருக்க தெய்வத்தை நீங்கள் மதிக்கலை, அவங்க சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா எதுவுமே நடக்காதுங்க.
என்னை எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என் பசங்க சொல் பேச்சு கேட்கறதில்ல. நான் எவ்வளோ சொன்னாலும் எங்களை மனசை கஷ்டப்பட வைக்கிறது, எங்களை நோக்கடிக்கிறது, தினந்தோறும் அழுதுட்டு தான் இருக்கும் நானும் என் வீட்டுக்காரரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அம்மா அப்பாக்காக அழ வச்சு பார்க்காதீங்க, சிரிக்க வச்சு பாருங்கள். தாங்கணுங்க. நமக்காக பாடுபட்டு 2 ஜீவன்கள். ஸோ கடைசி வரைக்கும் அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாகிறீங்க. உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் அப்பா. உம்மையே போற்றுகின்றேன், ஆராதிக்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே. இன்று முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து வழிநடத்ததற்காக நன்றி ஏசப்பா. எங்கள் மேல் இரக்கம் வைத்து எல்லா தீமைகளில் இருந்தும் எங்களை காப்பாற்றி அருள வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. உலகெங்கும் பரவி வரும் பல நோய் கிருமையின் தாக்குதலிலிருந்து எங்களை காத்தருள வேண்டும் என்று உம்மையே வேண்டுகின்றேன் ஆண்டவரே. தயவாய் எங்களுக்குள் இருக்கும் எல்லா பாவத்தையும் பயத்தையும் இருளையும் உம்முடைய பரிசுத்த அக்னியினால் எடுத்து போடுவீராக. எங்கள் வாழ்க்கை உம்முடைய மகிமைக்காக பிரகாசிக்கும்படி செய்வீராக. அனுதினமும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய வழியில் நடக்கவும் உம்முடைய வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லவும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மீது இறங்க வேண்டும் என்று கேட்கிற இயேசப்பா. எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண செய்வீராக தகப்பனே. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டுன்னு சொல்லியிருக்கீங்க சப்பா. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் உம்முடைய ஆசீர்வாதம் எப்போது போவதற்காக நன்றி ஆண்டவரே. எந்த தடைகள் வந்தாலும் சரி, நீரே எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக. நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான உடல்நலத்தை தர வேண்டும் என்று கேட்குறேன் சப்பா. எல்லோரையும் பத்திரமாய் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு உடல் சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரும் ஆண்டவரே, இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.